ஏன்னா நோட்டா தான், நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது. நிறைய இந்த கல்வி கடை, இந்த ரோடு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கு ப்ரோ. இங்கே வந்துருச்சா கஞ்சா? இது வரைக்கும் வந்துருச்சா கஞ்சா? இதெல்லாம் குடிச்சுட்டு தான் இந்த தொழில் நடக்கு. சின்ன பிள்ளைய பள்ளியெடுத்துக்கு பயமா இருக்கு, பள்ளியெடுத்துக்கு விடுறது பயமா இருக்கு பிள்ளைகளை விடுறதுக்கு. நான் 12வது படித்த பிள்ளைய என்ன செஞ்சுருக்காங்க, கஞ்சா இல்லாம பக்கத்துல வேற நடத்துறது நடந்திருக்கு. மீண்டும் திமுக வந்துச்சுன்னா பொம்பளை கூட நிறைய இருப்பேன். தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை. வாட்டர் குடிநீர் தண்ணி தான் பெரிய பெரிய பிரச்சனை. அது நம்ம அடிக்கடி மின்மாரிய கரண்ட் ரொம்ப கட் ஆகுது. 18 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த பையங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்களா? எல்லாம் அவங்கவங்க உழைக்க அவங்கவங்க சுயநலத்துக்கு தான் இருக்காங்க. விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express, powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. ஓட்டப்படாம தொகுதியில் யார் ஜெயிப்பா? முதல்வர் ஸ்டாலின் நல்ல ஒரு ஆட்சி நடத்துறாரு, நல்லா இருக்கிறாரு. அதனால அவர் தான் கண்டிப்பா அவர் யார இது பண்றாரோ யார் ஜெயிப்பா? நம்ம ஓட்டப்படாத தொகுதிக்கு சுந்தரராஜன் தான் ஜெயிப்பாங்க. இல்ல யாருங்க ஜெயிப்பா? இப்போதைக்கு ராமஜெயங்கிற ஒரு திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 199% இருக்கு. அதான் திமுக தான் ஜெயிக்கும். ஆனா இப்போ சண்முகையா ஏற்கனவே எங்க சட்டமன்ற உறுப்பினர் சீட் இல்ல, அவங்களுக்கு பதில் ராமஜெயன், அதாவது தூத்துக்குடி மாவட்ட இளைஞரணி செயலாளர், அவர் மாவட்ட செயலாளர். இப்போ அவங்களுக்கு ஓட்டப்படாத எம்எல்ஏ கொடுத்தாச்சு. 100 அண்ணன் ஜெயிப்பாங்க. அவங்க கண்டிப்பா வருவாங்க. இப்போ நமக்கு புதுமுகங்களால விசில் சின்னத்துக்கு ஆகுது. நாங்க எப்பவுமே திமுக தான். இல்ல அதான் போட்டுட்டு இருக்கோம். திமுகவுக்கு தான். இதனால அவர் தான் நம்ம மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள் செய்யறாங்க. அதனாலதான் எந்த கட்சிக்கு ராஜா பண்ணை சுனை போட்டுக்கிட வேண்டியா? யாருக்கு நீ ஆதரவு? டிவிக்கு. எதனாலனா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைல்ல, இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு. சின்னம் என்ன கட்சி சின்னம்? விசில் தானே. எங்களுக்கு டிஎம்கே தான் எப்பவும். ஓட்டப்படாத சட்டமன்ற தொகுதியில ராமஜெயம், அதாவது இளைஞரணியை போட்டிருக்காங்க. எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருந்தாங்க. இப்ப புதுசா இளைஞரணியில இருந்து ராமஜெயம் அவர்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அவர் இளைஞர், அவர் நல்லா தீவிரமா செயல்படக்கூடிய ஒரு ஆளு. சண்முகையாக்கு சீட்டு மறுக்கப்பட்டிருக்குல்ல, அதெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, உட்கட்சி மோதல் இருக்குங்கிறாங்க. உண்மையா? அதெல்லாம் ஒன்றும் அந்த பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் 2 தடவை செஞ்சிருக்காரு, நல்லா செய்யத்தான் செஞ்சிருக்கிறாரு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி இப்போ ராமஜெயம் அவர்களுக்கு நம்ம தற்போதைய முதலமைச்சர் உதயநிதி அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பெரியவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். இங்கே வந்துருச்சா கஞ்சா? இது வரைக்கும் வந்துருச்சா? உலகமெல்லாம் இருக்கு ஐயா, இங்கதான் கிடையாது, உலகமெல்லாம் இருக்குன்னா அதை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு வழி உள்ள அதை உள்ள வழியை பார்க்கணும். உங்க மனசுல எந்த கட்சி இருக்கு இப்ப? என் மனசுல நாம் தமிழர். ஏன் எதனால நாம் தமிழர்? விவசாயி. எந்த தலைவர் இப்ப பிடிக்குது? இருக்கிற தலைவர்களா? ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா, சீமானா, வேற யாராவதா? சீமான். எதனால சீமான்? நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கும். யார் ஆட்சிக்கு வருவா? டிஎம்கே தான். விஜய் தான் இருப்பாரு. உங்க ஆதரவு? விஜய்க்கு தான். தமிழ்நாட்டுல அடுத்து யார் சிஎம்மா வரணும்? ஸ்டாலினா, எடப்பாடியா, விஜயா, சீமானா, வேற யாராவதா? நான் சொல்றேன் விஜய் வரணும்னு சொல்றேன். விஜய் வரணும். ஆளதான் மாத்தணும், இடையில மாத்தணும். ஒரு ஆளை மாத்தி வச்சா எப்படி இருக்குன்னு பாக்கணும். திமுகவுக்கு. எதனால? எப்பவுமே திமுக தான். ரெட்டலைக்கு தான் வாய்ப்பு, எடப்பாடி தான் வாய்ப்பு. உங்க ஆதரவு யாருக்கு? நான் பொதுவாகவே எந்த கட்சிக்கும் சொல்ல, ஒரு ஆளை மாத்தி பார்ப்போம், விஜய மாத்தி பார்ப்போம்னு சொல்றேன். விஜய். ஆமா, விஜய் மாத்தி பார்ப்போம் தான் சொல்றேன், வேற ஒண்ணும் சொல்லல. விஜய். எதனால? நல்ல ஆட்சி தொடரட்டும். பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இப்பதான் ரொம்ப மோசமா இருக்கு. சின்ன பள்ளியெடுத்து பிள்ளைகள் வெளியே போக முடியுதா? நாங்க போட்டோம். இவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் பார்த்து திருந்த வேண்டியதுதான். மக்கள் பார்த்து நம்ம அதை கண்டிக்கணும். சும்மா சும்மா அவனை விட்டுதான்ல, சும்மா விட்டா அடுத்தவனு பயங்கரம் இல்ல. முதலமைச்சரா இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, பார்க்க முடியாது. ஒவ்வொரு வீட்டா நம்மளா திருந்தணும். ஏன்னா நோட்டா தான், நமக்கு வேற வாய்ப்பு கிடையாது. யார் ஜெயிச்சாலும் பிரச்சனையும் கிடையாது. மது இருக்கிறதா அது வேணா ஏத்துக்கலாம். கஞ்சா இதெல்லாம் குடிச்சுட்டு தான் இந்த தொழில் நடக்கு. சின்ன பிள்ளைய பள்ளியெடுத்துக்கு பயமா இருக்கு, பள்ளியெடுத்துக்கு விடுறது. கஞ்சாவெல்லாம் வர விடக்கூடாது. கஞ்சா வரது அநியாயமா. இப்ப பள்ளியெடுத்து பிள்ளைகள் போக முடியுதா? படிக்க போக முடியுதா? பயமா இருக்கு பிள்ளைகளை விடுறதுக்கு. இந்த 12வது படித்த பிள்ளைய என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையே.
என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? பிரச்சனை வந்து எல்லா பிரச்சனையும் இருக்கு. தண்ணீர் பிரச்சனை, நல்ல தண்ணி குடி தண்ணி கிடையாது. அதெல்லாம் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. பிரச்சனைன்னா ஸ்டாலின் ஆட்சி எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்கு. ஒரு சில சின்ன பிரச்சனை இருக்கலாம், அதை நிவர்த்தி பண்ணிடுவாங்க. தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. வாட்டர் குடிநீர் தண்ணி தான் பெரிய பிரச்சனை. அது நம்ம அடிக்கடி ஸ்டாலின் ஆட்சியில மின்மாரிய கரண்ட் ரொம்ப கட் ஆகுது. அது அடிக்கடி கட் ஆகுது. அது என்ன அவங்க இது பண்றாங்க தெரியல. அதை மட்டும் இது பண்ணிட்டு நிவர்த்தி பண்ணா போதும். மீண்டும் திமுக ஆட்சி வந்தா இந்த மக்களுக்கு சில நல்லா இருக்கும். 5 வருஷமா எந்த பிரச்சனை இல்லை. அதனால மீண்டும் அவங்க வந்து எப்படின்னாக்கி பெண்களுக்கு நல்ல ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. மீண்டும் அவங்க வந்து நல்ல சலுகை கொடுத்து அவங்களுக்கு இதாக இருக்கும்னு எங்களுடைய இது. ஆனால் மீண்டும் திமுக ஆட்சி வரணும், வந்து ஒரு நல்ல முறையில் மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்ட்டு எங்களுடைய விருப்பம். என்ன பிரச்சனை இருக்கு இங்கே தீர்க்கப்படாம? இங்கே தீர்க்கப்படாம நிறைய வளர்ச்சிகள்லாம் இன்னும் தடையாக இருக்குது. அந்த தடையை நீக்கி நம்ம பிஜேபி முன்னிலையில் நல்லா சிறப்பாக நம்ம எடப்பாடி அண்ணாச்சி நல்லா சிறப்பாக செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளெல்லாம் மாற்றணும். குடிக்கிற தண்ணி எல்லாமே கேனு தான் வாங்கி குடிக்கிறாங்க. குடி தண்ணீர் கிடையாது. முதல்ல எல்லாம் சட்ட ஒழுங்கு எல்லாம் ஒன்றும் சரியில்லை. என்ன பிரச்சனை இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா திமுக ஆட்சியில் கரெக்டாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. தண்ணி பிரச்சனை வேற என்ன, வீட்டுலையும் ஒழுங்கு வர மாட்டேங்குது. கரெக்டான நேரத்துக்கு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ரொம்ப கடுமையான வெயில் தான் இருக்கு. ஆனா ஓட்டப்பிடாரத்துல இன்னும் கடுமையான வெயில் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே. ஓட்டப்பிடாரம் தனித்தொகுதி வஉசி வீரன் சுந்தரலிங்கம் கட்டபொம்மன் உள்ளிட்ட சுந்தர போராட்ட வீரர்கள் சொன்ன தொகுதின்னு சொல்லலாம். இங்க வந்து டிஎம்கே சண்முக சுப்பையா தான் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாரு. ஆனா அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு. திமுக சார்பா ராமஜெயம் வந்து போட்டிடுறாரு. அமமுக சார்பா சுந்தரராஜன் போட்டிடுறாங்க. டிவிகே சார்பா மதன் ராஜா, என்டிகே சார்பா அனுஷா வந்து போட்டிடுறாங்க. அதே மாதிரி கிருஷ்ணசாமி தனிச்சந்து போட்டிடுறாரு ஓட்டப்பிடாரத்துல. ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவர் கிருஷ்ணசாமி. அதனால ரொம்ப கடுமையான போட்டி நிலவும் போலதான் வந்து தெரியுது. இந்த மக்களை கேட்கிறப்ப திமுக சொன்னாங்க, அதிமுக சார்பில் இருக்கிற அமமுக வந்து சொன்னாங்க, பிஜேபி வந்து சொன்னாங்க, டிவிகே சொல்றாங்க, என்டிகே வந்து சொல்றாங்க, கிருஷ்ணசாமி எல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு மேஜர் ஃபேக்டர் வந்து டிவிகே பிரிக்கிற வாக்குகள் வந்து இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கலாம். ஓட்டப்பிடாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இழுப்புறையா தான் தெரியுது. உச்சி வெயில நம்ம ஸ்ரீவைகுண்டத்துல நின்றுட்டு இருக்கோம். வாங்க மக்கள்கிட்ட போய் யாச்சிப்பான்னு கேட்கலாம். உங்க ஆதரவு யாருக்கு? எங்க விஜய் தான். விஜய். இதனால விஜய் நல்லா தெரியாது. என்ன கட்சி சின்னம்? என்ன கட்சி சின்னம்? விசில். இந்த வட்டம் நல்லா அடிச்சு அமையணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஆதரவு யாரு? வேற வந்து டிஎம்கே. இந்த தொகுதியில என்ன பொறுத்தவரை திமுக, பாரதிய ஜனதா. இதனால நம்ம மோடிஜியோட திட்டங்கள் பிடிக்கும். அண்ணாமலையோட ஃபேன் நான். விஜய் கட்சி. விஜய் கட்சிக்கா? இதனால இந்த ஏதாவது அவருக்கு போட்டு பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஏடிஎம்கே தான் சார் போட்டு. இதனால ஆமா, நோட்டா தான். ஒண்ணு எது யார் வந்தாலும் விளையாண்டு ஜெயிப்பாங்க. எதுக்கு நோட்டா தான். நீங்க சொல்லுங்க, எந்த கட்சிக்கு ஆதரவு? சூரியன் தான். யார் ஜெயிப்பா? திமுக தான் ஜெயிக்கும். எப்பவுமே டிஎம்கே தான். திமுக ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வரைக்கும் இப்படி போனால் சிறப்பா இருக்கும். ஆதரவு டிவிகே. இதனால பிடிச்சிருக்கு, ஓட்டு போடுறோம். டிவிக்கே வச்சு மாற்றம் வரணும்ல, அதனால டிவிக்கே கட்சி. நம்ம டிவிகே தான் தலைவர். டிவிகே. இதனால டிவிக்கே. விஜய் பிடிக்கும். அதனால நான் அஜய் ரசிகன் தான். ஆனா விஜய் பிடிக்கும். ஆனா கண்டிப்பா விஜய் தான். விஜய். இதனால விஜய். விஜய். இதனால அதான் ஆரம்பத்துல இருந்தே நான் ஒரு ரசிகர். யாருக்கு ஆதரவு? விஜய். இதனால புதுசா ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கும். தலை ரசிகன், தளபதி தொண்டன். விஜய்க்கு ஆதரவா? ஆமா. இதனால விஜய்க்கு. அது புதுசா பாப்பமே மாத்தி. விஜய் கட்சி சின்னம் என்ன? விசிலு. கட்சி பேர் என்ன? கட்சி பேர் டிவிகே. கட்சியோட பொதுச்செயலாளர் யாரு? அடர்ந்த புஷியா அடர்ந்து. நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ளவங்க. வந்து உதயசூரியன். இதனால மக்களுக்காக பாடுபடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நமக்கு சீமா தான் நல்லா இருக்கும். உங்க ஆதரவு யாருக்கு? திமுக. எஸ்பி சண்முகநாதன் ரெட்டலை. ஏடிஎம்கே தான். உங்க ஆதரவு யாருக்கு? விஜய். இதனால விஜய்க்கு. புதுசா வராங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நம்ம இதுவா தாமரைக்கு. தமிழ்நாட்டு அடுத்து யார் சிஎம் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டில் எடப்பாடி சார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஸ்ரீவைகுண்டங்கர் வந்து அதிகமாக வந்து சண்முகநாதன் அவருக்கு தான் இப்போ கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே சண்முகநாதன் தான் ஜெயிப்பாங்க. ஏடிஎம்கே வரும். இல்லை பிஜேபி கூட்டு ஏடிஎம்கே வரும். 18 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த பையங்களுக்கு பெர்மனன்ட் போஸ்ட் போட்டிருக்காங்களா? அதை போட்டிருக்காங்களா? 20 வருஷம் 18 வருஷம் வேலை பார்த்த பையங்க கான்ட்ராக்ட்ல கிடக்கான். எல்லாம் அவங்கவுங்க உழைக்க அவங்கவுங்க சுயநலத்துக்கு தான் இருக்காங்க. அன்னைக்கு நிலைமை எங்க மனசுக்கு எது பிடிக்கோ அதை போடுவோம். இங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அவங்க ஆளுங்கட்சிக்கு தான். அவங்க மக்கள் வந்து பெரும்பாலும், ஏன்னா அது யாரும் வந்து
எதுவும் கேட்கறது இல்லை. அவங்களுக்கு எது தேவை, யாரு பையன் அதிக கவனிக்கிறாங்களோ அதை மட்டும் பண்றாங்க, தவிர நேர்மை யாரும் பண்றது இல்லை. நம்ம நாம் தெரிஞ்சதுதான். இதனால மண்ணுக்கு, இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இல்லை, ஒரு நம்ம மொழி இனம் அந்த ஒரு விஷயத்துக்காக, நம்மளோட எதிர்காலத்துக்காக, அவ்வளவுதான். யார் ஜெயிப்பா? இங்க ஜெயிக்கிறது மெஜாரிட்டி இங்க மக்கள் பழைய ஆட்களாக போட்டு பழகிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி பண்ணாங்க. இப்போ விஜய் வராங்க. அவங்க இப்போ மெஜாரிட்டி இளைஞர் யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கவர்ற மாதிரி அறிக்கைலாம் கொடுக்காங்க. ஆனால் மாற்றி பார்க்கலாம் நம்ம யோசிக்கும். அது நமக்கு இதில் தான் கணிப்பில் தான் இருக்குது. அதான் நம்ம சாலினிக்கு அங்கதான் போடுவேன். அங்கதான் போடுவேன். 1000 ரூபா தரங்கல்ல. டிவிக்கு இதனால ஏன்னா அதுக்கு தான் போடணும். இந்த வாட்டி மாற்றம் வரும்னு பார்க்குறோம். இந்த வருஷம் விஜய்க்கு தான் போடுறோம். இதனால விஜய்க்கு மாற்றம் ஒன்று வரும்னு பார்க்குறாங்க. என்ன சின்னம் என்ன? விஜய் சின்னம். விஜயா? இதனால இந்த ஆட்சி நல்லா இருக்கும். அதிமுக தான் ஆட்சி அமைக்கலாம் எதிர்பார்க்குறேன். டிஎம்கே டிவிக்கே வரும்னு நினைக்கிறேன். நமக்கு எப்பவுமே அம்மா பிடிக்கும், அதனால ஏடிஎம்கே தான் ரொம்ப பிடிக்கும். இவர் மார்க்கண்டேயன் தான், அவ்வளோதான். திமுகங்கிறத விட மார்க்கண்டேயன் தான் பெஸ்ட். அண்ணா என்னண்ணா குழி வெட்டிட்டு இருக்கீங்க? தண்ணி தொட்டி தோன்றோம்னா. தண்ணி தொட்டியா? எவ்வளவு நாள் ஆச்சு வெட்டுறதுக்கு? இது காலையில தான் ஆரம்பிச்சோம். கால ஆரம்பிச்சு தூரம் வெட்டிட்டீங்களா? சரி, விளாச்சி குளத்துல யார் ஜெயிப்பா? விளாத்தி குளத்துலயா? எப்படினாலும் மார்க்கண்டே தான் வருவாரு. அவரை தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. உங்க ஆதரவு யாருக்கு? நம்ம மாற்றத்தை தேடி ஒரு பயணம். யார் வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். நல்லது செய்யறவங்களுக்கு ஓட்டு போட வேண்டும். இந்தியாவை வழி நடத்துகின்ற நம்முடைய தளபதி ஸ்டாலினுக்கு தான். ஸ்டாலின் 5 ஆண்டுகளே பலவிதமான சாதனைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத சாமியாலும் செய்திருக்கார். இதுக்கு முன்னாலே ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லாத சாதனைகள், தொழிற்சாலைகள் என்ன, ஏழை மக்களுக்கு என்ன, அத்தனை வழிகாட்டிகளிலே மருத்துவத்துறை, பொதுத்துறை, கல்வித்துறையில முன்னேற்றமான பாதைகளை செல்லுகிற தளபதிக்குத்தான் எங்களுடைய வாக்கு. அவர் ஆட்சி முன்னாலே வருவது அவர் தான், வேற யாரும் வர முடியாது. நான் டிவிக்கே தான், விஜய்க்கு. அதனால விஜய்க்கு, விஜய் அவர் புது ஆட்சி மாற்ற வரணுங்கிறக்கா அவருக்கு போலான். டிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு. உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே தான். யார் ஜெயிப்பா? அதிகுளத்துல ஜிவி மார்க்கண்டே. ஆச்சரியத்துல விஜய் வருவார். யாருக்கு ஓட்டு? விளாச்சி குளத்துல யார் ஜெயிப்பா? விளாச்சி குளத்துல எப்போதைக்கு ஏடிஎம்கே தான் வாய்ப்பு. ஏடிஎம்கே தான் வாய்ப்பு. காரணம் என்ன, விவசாயிகளுக்கு மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் பலனும் கிடையாது. ஆமா, இன்சூரன்ஸோ இந்த இதெல்லாம் ஏகப்பட்டது விவசாயிகள் ரொம்ப அலமோதிட்டு இருக்காங்க. மீண்டும் திமுக வந்துச்சுன்னா பொம்பளை கூட விதவியா இருப்பாங்க. என்னத்தை சாதிச்சிருக்காங்க? விவசாயி கூட தெருவில் நிற்கான். என்னத்தை சாதிச்சிருக்கான்? கஞ்சா இல்லாம பக்கத்துல வேட நடத்துல நடந்திருக்கு. கஞ்சா தண்ணி தமிழ்நாடு கூட தான் இருக்கு. இந்த ஆப்போசிட் வர முடியாது. ஜெயிக்கும் திமுக தான் வரும். கட்சிக்கா நாங்க விஜய்க்கு தான் போடுவோம். அதனால விஜய்க்கு ஒரு வாட்டி போட்டு பார்ப்போமே, மாற்றத்தை எதிர்பார்ப்போம். அதனால விஜய். விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? அது என்னமே தெரியாது, நாங்க விஜய்க்கு தான். நீங்க ஒண்ணுமே எல்லாருமே எல்லாருமே இருக்கு. எங்க ஃபேமிலியில 16 ஓட்டு இருக்கு. 16 ஓட்டும் விஜய்க்கு தான். சூரியன் திமுக. ஓபன் சொல்லலாமா? நாம் தமிழர். எதனால? கொள்கை. நாங்க திமுக ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான். விளாத்தி குளத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? இங்க பிரச்சனை சொல்ல போனா நிறைய இருக்கு பிரச்சனை. அது எதுவும் சொல்ல மாதிரி இல்லை, நிறைய பிரச்சனை இருக்கு. விளாத்தி குளத்துல யாருன்னா ஜெயிப்பா? இப்போ நமக்கு டிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். விளாத்தி குளத்துல கடுமையான போட்டி நிலவும் போலதான் தெரியுது. போட்டி நல்லா இருக்கும். ரெண்டுமே நல்ல வேட்பாளர் தான். ஆனா போட்டி நல்லா இருக்கும். குளத்துல உங்க ஆதரவு யாருக்கு? பிஜேபி. இதனால பிஜேபி. எங்க வீட்டுக்காரங்க பிஜேபி. ஐயா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஒரே சூரியனுக்கு தான் போடுவோம் நாங்க. சூரியன். ஏடிஎம்கே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன பிரச்சனை இருக்கீங்க? எங்க பிரச்சனைகள் ஓரளவுக்கு எல்லாமே நல்லதா செஞ்சிருக்காப்ல. விளாத்தி குளத்துலயா? தொகுதியில் ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு ஆதார் கார்டு இல்லாத ரொம்ப வீடு வீடா அலையுதுங்க. வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆதார் கார்டு வர மாட்டாங்க. ஸ்கூல்ல ரெடி பண்ணி இது பண்ணி தர மாட்டாங்க. ஆமா, சீரமைப்பு. என்னென்ன பிரச்சனை தீர்க்கப்படாம இருக்கு? அது நிறைய இருக்கு, ஏகப்பட்ட சொல்லலாம். நிறைய என்ன, இந்த கல்வி கடன், வேற என்ன, இந்த ரோடு, இந்த பைப்பு, தெரு பைப்பு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரி, விளாத்தி குளத்துல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? எல்லா விதமான பிரச்சனைகள் இருக்கு ப்ரோ. சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனையுமே இருக்க தான் செய்யுது. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் நின்றுட்டு இருக்கோம்.
விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த வாக்காளர்னு பார்க்குறப்ப 2,03,000 பேர் இருக்காங்க. இங்கே வந்து திமுக சார்பாக மார்க்கண்டேயன் போட்டிடுறாரு, அதிமுக சார்பாக சத்யா, நாம் தமிழர் கட்சி சார்பாக பாலாஜி, தாவேகா சார்பாக காசிராம் வந்து போட்டிடுறாங்க. இங்கே 4 முனை போட்டி நிலவனா கூட மார்க்கண்டேயனுக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிற தொகுதியில் பார்க்க முடியுது. காரணம் திமுக தாண்டி மார்க்கண்டேயன்னு சில பேர் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி அதிமுக 8 முறை வெற்றி பெற்ற தொகுதிங்கிறதுனாலையும் அதிமுகவுக்கும் ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இங்கே இருக்கிறத பார்க்க முடியுது. காரணம் வந்து 2 பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. ஒருத்தர் திமுக இருக்கார், ஒரு அதிமுக இருக்கு. இந்த மாதிரி நம்ம பல பேர் சந்திச்சப்ப மாற்றி தான் சொன்னாங்க. அதே மாதிரி டிவிகேக்கான ஆதரவும் இருக்கு. பெண்கள் சில பேர் வந்து டிவிகேக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க. காரணம் வந்து மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு. குறிப்பாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா, மருத்துவமனையை தரம் உயர்த்தணுங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நீர்த்தேக்கத்தை சரி பண்ணணும்லாம் அந்த மக்கள் வந்து சொல்றாங்க. டஃப்பாக தான் இருக்கும் போல தெரியுது. வேணா ஒரு எஜ்ஜில் மார்க்கண்டேயன் முந்தலாம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.